ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஃபஸ்ட்டு டே 1 பார்க்கலாம். இதில் வந்து 6th டேர்ம் 1ல் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் என பெயரிட்டவர் பாரதியார், பார்த்தசாரதி, பாரதிதாசன், காசி ஆனந்தன். ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் கனகராஜ் ரத்தினம், சுப்புரத்தினம், சுப்பிரமணியன். ஆன்சர் சுப்புரத்தினம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அதுக்கப்புறம் இடையில ஒரு 2-3 லைன் வரும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று கூறிய ஆசிரியர் காசி ஆனந்தன். செம்பயிர் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஒரு கொஷினுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் ஏன் விட்டுருக்குன்னா, அந்த டைமில் நீங்கள் யோசித்து ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் எவ்வளோ எழுதியிருக்கீங்கன்னு மார்க்கை வந்து கமெண்டில் பின் பண்ணுங்கள். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், புலவர்க்கு வேல், இளமைக்கு பால். இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ஏதோ ஒன்று நம்ம விளைய வைக்கணும்னா நீர் வேணும். நம்ம அறிவை ஆன்சர் பண்ணோம்னா டீச்சர் நம்ம தோளில் தட்டுவாங்க, வெரி குட் நல்லா சொன்னீங்க அப்படின்னு. புலவர் அவங்களுக்கு வேல் வேணும். இளமையில் எப்போவுமே பால் குடிக்கணும். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. ஊழி பொருள் தருக. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இது 3 தான். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைகள் தோன்றி மலை தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன் அவர்கள். உலகில் டேஸுக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஆறாயிரம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இனிதாவது சின்ன டைப்பிங் மிஸ்டேக்கு. இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு கூறியவர் யார்? பாரதியார். எப்பவுமே ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு காணுன்னு தேடுறது யாராக இருப்பார்? பாரதியாராக தான் இருப்பார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் சிறப்பிப்பது யாரை? இந்த கொஷின் வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், கரெக்டாக பார்த்துக்கோங்க.
பாரத தாய். பாரதியார் வந்து என்று பிறந்தவள் என்றுணராதவளாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரத தாயை பற்றி சொல்லியிருப்பாரு. ஆனால் அது வந்து நம்மளுடைய தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. இப்போ இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், யாருக்கு பொருந்துற மாதிரி இருக்குது அப்படின்னா தமிழ் தாய்க்கு பொருந்துற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு யாரை சொன்னார்? என்று பிறந்தவள் என்றுணராதவளாம் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்கிறது வந்து பாரதி தாயை பற்றி தான் சொல்லியிருப்பார். கொஷின் நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ் மொழியில் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். பொறுத்துக. தமிழ் அப்படிங்கிற சொல்லு எதில் வந்திருக்கு? தமிழ்நாடு, தமிழன், தமிழ்நாடு. தமிழ் அப்படிங்கிற சொல் தமிழன் கிளவியும் அதனோடற்றே. இது என்ன நூல்? தொல்காப்பியம். இது நம்ம எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, தொல்காப்பியர் காலத்தையே தமிழும் இருந்துச்சு, கிளவியும் இருந்துச்சு. தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது இங்கே எங்கே இருக்குது? இங்கே வந்துருக்கு பாருங்க, தமிழ்நாடு ஆக்கிய. இது என்ன நூல்? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து எங்கே நடந்தது? பூம்புகார். அந்த கதை வந்து பூம்புகாரில் தானே நடந்தது. அப்போ அது எங்கே இருந்தது? தமிழ்நாட்டில் தான் இருந்தது. தமிழன் அப்படிங்கிற சொல் தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம். இந்த வரிகளெல்லாம் எந்தெந்த நூலில் வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. பூவின் நிலைகள் டேஸ் வகைப்படும். அரும்பு, மொட்டு, மலர் அந்த மாதிரி வரும் இல்லையா? அந்த நிலைகள் வந்து எவ்வளோ அப்படின்னா 7. பூவின் நிலைகள் 7. தமிழுக்கு டேஸ் என்ற சிறப்பு பெயர் உண்டு. தமிழுக்கு என்ன அப்படிங்கிற சிறப்பு பெயர் உண்டு? ஆன்சர் முத்தமிழ். முத்தமிழ் அப்படிங்கிற சிறப்பு பெயர் உண்டு. பொறுத்துக. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் அப்படின்னா இயல்பாக இருக்கிறது. என்னது? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். இசை கேட்டால் எப்படி இருக்கும்? உள்ளம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நாடகம் அப்படின்னாலே என்னது? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சொல்கிறது தான். இசைத்தமிழ் இசை கேட்டால் உள்ளம் மகிழ்வாக இருக்கும். இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்தல். ஏன்னா எண்ணத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் இயல் தமிழ். இந்த கொஷின் வந்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொல்கள். அதிலிருந்து ஒரு பொறுத்துக மாதிரி எடுத்திருக்கோம். பாம்பு முதலை. இது வந்து இந்த சொல் வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். பாம்பு முதலை அப்படின்னா குறுந்தொகை. பாம்பு பண்ணைக்கும் முதலை பண்ணைக்கும் போகணுன்னா நமக்கு குறுந்தொகை, சின்ன குறுந்தொகை இருந்தால் போதும். உழவர்கள் எல்லாம் யார்? நல்ல திணை விதைக்கிறவர்கள். உழவர் அப்படின்னாலே நல்ல திணை விதைக்கிறவங்க. அரசு, திருக்குறள். அரசு வந்து என்ன சொல்லியிருக்கு? எப்பவுமே திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. செல், தொல்காப்பியர் காலத்திலேயே செல்ஃபோன் இருந்துச்சு. பார், பெரும்பானாற்று படை. ஆன்சர் 5 4 3 2 1. அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். நம்ம அன்பாக இருந்தால் என்ன பண்ணலாம்? கள்வர்களை கூட, உள்ளத்தில் கள்ளம் இருக்கிறவங்கள கூட நம்ம மாற்றிடலாம். அப்போ ஆன்சர் என்னது? களவியல். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இவ்வரிவை பாடியவர். இந்த வரியை வந்து யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்.
ஒருத்தங்களை வந்து நீ ரொம்ப காலம் வாழணும் அப்படின்னா நமக்கு அப்படின்னு வாழ்த்துறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வந்து அறிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். யார் அப்படின்னா அறிவுமதி. ஆன்சர் அறிவுமதி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இதுக்குண்டான ஆன்சர் கார் நாட்பது. காரை எடுத்துட்டு பீச்சுக்கு போனோம்னா கடல் நீர் முகுந்திருக்கிறது இங்கே பீச்சில் தான். அப்போ பீச்சுக்கு போனோம்னா எழிலாக இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னா காரை எடுத்துகிட்டு பீச்சுக்கு போனோம்னா எழிலாக இருக்கும். அப்படியே அந்த பீச்சில் ஒரு டிரைவிங் போனோம்னா காரில் சூப்பராக இருக்கும். நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். வெள்ளை ஊசி. நம்ம தையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லை, மெஷினில் யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அந்த வெள்ளை ஊசி எவ்வளோ இப்போது? முதல்ல நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 1 ரூபா 2 ரூபா இருக்கும். இப்போ 10 ரூபா. வெள்ளூசி பதிற்று 10. இந்த வெள்ளை ஊசி அப்படிங்கிறது வந்தாலே நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பில் முடிமுதற் பரதவர். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். கோட்சுறா. சுறா மீன் வந்து எப்படி? நல்ல உணவு, நற்றிணை, நல்ல இணை, நல்லா இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுறத் பரதவர். இல்லை, பரதவர்கள் வந்து நல்லவங்க, நல்ல திணை விதிக்கிறவங்க பரதவர் அப்படியும் வச்சுக்கலாம். நிலம் நீ தீ நீர் வழி விசிம்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலின். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் தொல்காப்பியம். திணையளவு போதா சிறுபுல்நீர் பனையளவு காட்டும். இவ்வரி உள்ள நூல். திணை பனை. ஞாபகம் வச்சுக்கோங்க, திணையும் பனையும் அப்படிங்கிற அந்த நூல் அந்த திணையளவு போதா சிறுபுல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா ஆன்சர் திருவள்ளுவ மாலை. இது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம்னா, திருவள்ளுவர் வந்து திருக்குறளை திணையை பற்றியும் சொல்லியிருப்பார், பனையை பற்றியும் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான். திருவள்ளுவர் திருக்குறளில் திணையை பற்றியும் சொல்லியிருப்பார், பனையை பற்றி சொல்லியிருப்பார். பொறுத்துக. கிளாக்வைஸ் அப்படின்னு என்னது? கடிகாரம் எப்படி சுற்றுகிறது? வலஞ்சுழி. கிளாக்வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி. வாய்ஸ் சர்ச். வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல். வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஆப். ஆப் அப்படின்னா செயலி. கிளாக்வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி. கடிகாரம் எப்படி சுற்றுது? வலது பக்கமாக சுற்றுது. வாய்ஸ் சர்ச் அப்படின்னா வாய்ஸ்னால் நமக்கு எல்லாம் தெரியும், குரல் தேடல். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். வாட்ஸ்அப்பில் எப்போவுமே ஏதோ ஒன்று நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நாங்கள் அப்படி பண்ணால் ஏதாவது நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னா அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருப்போம். நாங்கள் அங்கே போனோம், இங்கே போனோம், அதை பார்த்தா இதை பார்த்தோன்னு. இல்லை சில டைம் நமக்கு ஏதாவது சேடாக இருந்ததுன்னா, நான் படிக்கலப்பா, என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு என்னது? புலனம். ஆன்சர் 3412. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. கால அளவுனா என்னது? மாத்திரை. இப்படி மாற்றியும் கேட்கலாம். ஆயுத எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை? அரை மாத்திரை. சரி, சின்ன டைப்பிங் மிஸ்டேக். ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு, இதுவும் அரை மாத்திரை தான்.
மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர்வேள்வி உலகிற்கு அவனளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலால். இந்த மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் அப்படின்னு கொடுத்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் சிலப்பதிகாரம் அப்படின்னு. ஆனால் அது கொடுக்காம இந்த 2 லைன் மட்டும் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாம நீர்வேலி உலகிற்கு அவனளிப்போல் மேல் நின்று சுரத்தலான். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம். தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் யார்? ஆன்சர் சோழ மன்னன். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர்? ஆன்சர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் டேஸ் மரபை சார்ந்தவர்? ஆன்சர் சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் டேஸ் காலத்தை சார்ந்தவர்? இளங்கோ அடிகள். 2 பிரிதா? அப்போ இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஆன்சர் கிபி 2. கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் கொங்கலர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாரு? ஆன்சர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர்? பாரதியார் அவர்களுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இதே பாரதிதாசனுடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டால் சுப்புரத்தினம். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம்? ஆன்சர் சிட்டுக்குருவி. கடலையும் தாண்டி சிறகடிக்காமல் பறக்கும் பறவை? கப்பல் பறவை. இதுக்கு என்ன இன்னொரு பேர் இருக்கு? கூளைக்கடா. கப்பல் கூளைக்கடா அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து டைப் பண்ணுங்க. கப்பல் பறவை டேஸ் கிலோமீட்டர் தரையிறங்காமல் பறக்கும்? ஆன்சர் 400 கிலோமீட்டர். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீராயின். இந்த அடிகள் எந்த செய்தியை உணர்த்துகின்றன? ஆன்சர் பறவைகள் வலசை போதல். இன்றைய பறவை ஆய்வாளர்களின் முன்னோடி? ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர்? ஆன்சர் பாரதியார். சலீம் அலி எழுதிய தன் வரலாற்று நூலுக்கு டேஸ் என்று பெயர் வைத்தார்? சலீம் அலி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது யார் சொல்லியிருக்காங்க? பறவையை பற்றி சொன்னாலே யார் சொல்லியிருப்பாங்க? நம்மளுடைய சலீம் அலி அவர்கள். ஆன்சர் சலீம் அலி. உலக சிட்டுக்குருவி நாள்? ஆன்சர் மார்ச் 20. சிட்டுக்குருவி எப்படி பறக்கும்?
சிட்டுக்குருவி இப்படி பறக்கும். இப்படி குருவிகள் எல்லாம் இப்படி பறவைகள் அப்படின்னாலே இப்படி தானே பறக்கும். அப்போது மார்ச் 20 சிட்டுக்குருவி இப்படி பறக்கும். இப்படி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் புதினத்திற்கு நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு. கிழவன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? 54 வயசுக்கு மேலே போச்சுன்னா தான் கிழவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிழவனும் கடலும் புதினத்திற்கு நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு 1954. இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர் என்று கூறும் நூல். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர்னு தெரியும். அப்படின்னு சொல்கிற நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகார பதிகம். கூற்று: 20ஆம் நூற்றாண்டின் கவிஞர் பாரதியார். இளமையில் கவி பாடும் வல்லமை பெற்றவர். இதில் கூற்று 1, 2 சரியா தவறா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் கூற்று 2ம் சரி. 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவர் இளமையிலேயே கவி பாடும் திறன் பெற்றிருந்தார். கூற்று 2ம் சரி. காணி நிலம் வேண்டும் என்று பாரதி எந்த தெய்வத்திடம் வேண்டுகிறார்? காணி நிலம் வேண்டும் பராசக்தி. அந்த வரி நமக்கு தெரிஞ்சாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆன்சர் என்னது? பராசக்தி. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு எந்த பறவை வருவது தற்போது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் செங்கால் நாராய். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் முதல் ஆகிய 30 தான் முதல் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். ஆன்சர் சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10 வகைப்படும். இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது, உங்களுக்கு பொறுத்துங்க. கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். தட்பவெப்பநிலை கிளைமேட். வானிலை வெதர் ரிப்போர்ட். டிவியில் படிப்பாங்களா வெதர் ரிப்போர்ட். வலசை அப்படின்னா மைக்ரேஷன். புகழிடம் செஞ்சுவரி. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இது அப்படியே 1 2 3 4 5 6 ஆன்சர் அப்படியே இருக்குது. அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலை இயற்றினது யார் அப்படின்னா ஆன்சர் நெல்லை சுமுத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். ஆன்சர் நெல்லை சுமுத்து. ஔடதம் பொருள் தருக. ஆன்சர் மருந்து. ஔடதம் அப்படின்னா மருந்து. நெல்லை சுமுத்து பணியாற்றிய விண்வெளி மையங்களில் பொருந்தாதது எது? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இஸ்ரோ விண்வெளி மையம். இது எது அவர் பணியாற்றிய விண்வெளி மையங்களில் பொருந்தாதது அப்படின்னம்னா ஆன்சர் இஸ்ரோ விண்வெளி மையம். ஆப்ஷன் டி இஸ்ரோ விண்வெளி மையம். மீதி 3லையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு.
நெல்லை சு முத்து டேஸுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 80க்கு மேற்பட்ட ப்ளஸ் அப்படின்னா மேற்பட்டன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 80க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு என்ற இப்பாடலை எழுதியவர். ஆன்சர் நெல்லை சு முத்து. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஔடதமாம். பொறுத்துக, இது எதிர்ச்சொல்லை பொறுத்துக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்ச்சொல்லை பொருத்தணும். அணுகு அப்படின்னு என்னது? அதுக்கு ஆப்போசிட் விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. அப்போ ஆன்சர் 2 3 4 1. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இந்த பாடலை பாடியவர். வானை அளக்கும், எல்லாத்தையும் அளங்க, எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படின்னு யார் சொல்லுவா? நம்மளுடைய பாரதியார். தானே இயங்கும் இயந்திரம். ஆன்சர் கொஷின்லேயே இருக்குது. என்னது? தானே இயங்குச்சுன்னா அது தானியங்கி. மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். மருத்துவத்துறை. ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். ஆன்சர் காரல் கபக். காரல் கபக் டேஸ் ஆண்டு ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தினார். ஆன்சர் 1920. ஐபிஎம் என்னும் நிறுவனம் டேஸ் என்னும் பெயர் கொண்ட மீத்திறன் கணினியை உருவாக்கியது. ஆன்சர் டீப் ப்ளூ. உலகிலேயே டேஸ் நாடு முதலில் ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியது. ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ரோபோவிற்கு வழங்கிய பெயர். ஆன்சர் சோஃபியா. ரோபோவுக்கு என்ன பேர் வச்சாங்க சவுதி அரேபியா? சோஃபியா. லிலியன் வாட்சன் எழுதிய நூல். விளக்குகள் பல தந்த ஒளி. ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி. 300 கிராம் எடையில் டேஸ் கொண்டு செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. ஆன்சர் கார்பன் இலைகள் கொண்டு. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் திருக்குறள். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல். கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா அறிவியல் ஆத்திச்சூடி. இந்த வரியை இயற்றியவர் அப்படின்னா நெல்லை சு முத்து. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர். மொழி முதல் எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர். ஆன்சர் மொழி இறுதி எழுத்துக்கள்.
காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். காலிங் பெல் இதுக்குரிய இணையான தமிழ்ச்சொல். அழைப்பு மணி. காலிங் பெல் அப்படின்னு என்னது? அழைப்பு மணி. செயற்கை நுண்ணறிவு. இதில் நம்ம நேராக அப்படியே கொடுத்துட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை அப்படின்னாலே என்னது? ஆர்டிஃபிஷியல். அப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள். சேட்டிலைட். நுண் அறிவு. இன்டெலிஜென்ஸ். ஆன்சர் 1 2 3 4 நாலுமே கரெக்டு தான். அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆ கூட்டல் உருவம். நுட்பமாக சிந்தித்து அறிவது. ஆன்சர் நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுன்னு கூட இல்லை, நுட்பமாக சிந்தித்தறிவதுனா நுண்ணறிவு. தாவர இலை பெயர்கள். ஆள் அரசு. மா பழா வாழை. மல்லி. கரும்பு நாணல். கமுகு. சப்பாத்திக்கள்ளி தாளை. இதற்குண்டான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். அதுபோலத்தான் இந்த தமிழ் எண்கள். இதற்குண்டான ஆன்சரையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் பழமை. மா என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் விலங்கு. கழுத்தில் சூடுவது மாலை. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? தார். பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் பொன் கூட்டல் கோட்டு. சித்தம் என்பதன் பொருள். சித்தம் அப்படின்னு என்னது? உள்ளம். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற உணர்ச்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர். ஆன்சர் புரட்சிக்கவி பாரதிதாசன். தமிழ் கும்மி பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் கனிச்சாறு. கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது? கனிச்சாறு அப்படிங்கிற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னா 8 தொகுதிகளாக. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு கால் மாத்திரை. நெடிலெழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இதில் பொருந்தாதது எது? குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. இதில் பொருந்தாதது ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு கால் மாத்திரை. ஏன்னா ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர் யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கை சரவணன். மேற்கூறிய அனைத்தும். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். தமிழில் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? திருக்குறள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மனிதன் இலா உலகில் பறவைகள் வாழ முடியாது. பறவைகள் இலா உலகில் மனிதர் வாழ முடியாது.
இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. கப்பல் கூளைக்கடா என்று அழைக்கப்படும் பறவை எது? கப்பல் பறவை. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். ஆன்சர் ஆர்டிக் ஆலா. பாருங்க 2 2 இந்த 2 அப்படியே ஆவா மாற்றலாமா? அப்போ அப்படியே வச்சுக்கலாம். 22ன்னு வந்தாலும் 22,000 கிலோமீட்டர் அப்படின்னா ஆர்டிக் ஆலா. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. அறிவுடைய மக்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு. ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் அந்த 2 கொஷின் கேட்டிருந்தே அதுக்குண்டான ஆன்சரையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.